Good evening, ma'am. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆல்கஹால் ஸ்பீனால் ஈத்தர்ஸ்ல இருந்து ஒரு சில क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆஸ் யூசுவல் நம்மளோட சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? சோ எது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்னு ஞாபகம் இருக்கா சாப்டர்ல? ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒன்லி ஆல்டிஹைட் அது நம்ம பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? சரி, அதுல கூட ஒரு மெத்தட் ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன் பார்த்துட்டோம் இல்லைங்களா? எஸ் மேம். ஓகே, சோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? சோ இந்த சாப்டர்ல இது வரைக்கும் என்னென்னலாம் பார்த்திருக்கோம் ஒரு சின்ன ரீகேப் ஒரு 1 மினிட்ல கொடுக்குறேன். யாருக்காவது புதுசா இருந்தா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற 3 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பத்தி படிக்க போறோம். சாப்டர் வந்து 2ஆ கிளாசிஃபை பண்ணிருக்காங்க, 70 and 30ஆ. ஃபர்ஸ்ட் 70% வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல வந்து இந்த சாப்டரோட சீக்வன்ஸ் எப்படி போகும்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் இல்லைன்னா அந்த கார்பனைல் குரூப்போட அந்த ஸ்ட்ரக்சரை பத்தியும் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐயூபேக் நாமென்க்ளேச்சருக்குள்ள டெப்தா போகல, ஏன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லயே நீங்க ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்தோம். ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு போகும். ஸோ ப்ரிப்பரேஷன்ல இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பரேஷனே 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஒரே ஒரு கெமிக்கல் மெத்தட்லயே ஒரே ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியே நம்மளால ஆல்டிஹைடையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும், கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி நான் சப்ஸ்ட்ரேட் சூஸ் பண்ணிக்கணும். ஆனா மெத்தட்லாம் அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரியாக்ஷன் பார்த்தோம். லைக் ஆக்சிடைஸ் ஆல்டிஹைடை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்த சாப்டருக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாப்டருக்குமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எல்லா சாப்டருக்குமே. இப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட புக்ல அது என்சிஆர்டியா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட ஸ்டேட் போர்ட் புக் ஆகட்டும், ஆல்கஹாலுக்குன்னு ஒரு சில ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 ப்ரிப்பரேஷனோ 4 ப்ரிப்பரேஷனோ கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ப்ரிப்பரேஷனை தான் யூஸ் பண்ணி நம்ம ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து எல்லா ஆர்கானிக் சாப்டர்ஸும் புரிஞ்சதுக்கு அப்புறம் ரேண்டமா உங்களுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட்டை கொடுத்து இன்னொரு எண்ட் ப்ராடக்ட் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு கேட்டா தாராளமா உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த 4 ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் ஆல்கஹாலுக்கு, இந்த 5 ப்ரிப்பரேஷன் மெத்தட் தான் ஆல்டிஹைடுக்குன்னு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களோட சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஆல்டிஹைடை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சில ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுல நம்ம ஆல்ரெடி ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன் பார்த்துட்டோம். ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல் வாஸ் அசைல் குளோரைட். அசைல் குளோரைடா ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது ரெடியூஸ் ஆச்சு. பட் அது வேகமா ரெடியூஸ் ஆகி ஆல்டிஹைடோட நின்றுடும். ஆல்டிஹைட் ஃபர்தரா ரெடியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா ஆல்டிஹைட் ஃபர்தரா ரெடியூஸ் ஆச்சுன்னா பிரைமரி ஆல்கஹாலா மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ ரியாக்ஷன் ஆல்டிஹைடோடய நின்றுடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிளாட்டினம், இந்த ஸ்பெலேடியம் நம்மளோட கேட்டலிஸ்ட் கூடயே கேட்டலிட்டிக் பாய்சனும் போடும். ஸோ தட் ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா போய் ஆல்கஹால்ல போய் நிக்காம ஆல்டிஹைடோடைய ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அதுல நம்ம குட்டி குட்டி டிராபேக்ஸ் கூட பார்த்தோம். கரெக்டுங்களா? அதுல வந்து ஸ்பெசிபிக்கா ஃபார்மாலிட்டியை ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கிற எல்லா ரீசனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். RXN எழுதுறேன்னா ரியாக்ஷன் எழுதுறேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து RC∼N. ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு மெக்கானிசம் இருக்கும், ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு மெக்கானிசம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒருவேளை எதுக்காவது மெக்கானிசம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ. எதுக்கெல்லாம் வேணுமோ ரொம்ப முக்கியமா அதை நான் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன். ஏதாவது ரியாக்ஷன்ஸ்க்கு இல்ல எனக்கு மெக்கானிசம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ. உங்களுக்கு நோட்ஸ் போதே உங்களுக்கு அதோட மெக்கானிசமும் அனுப்புறேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் நம்ம மெக்கானிசம் பார்த்துக்கோம். ரைட், இது வந்து RC∼N. இத வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்னதுங்க? சைனைடு மேம்.
சைனோ குரூப் இல்லைன்னா நைட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நைட்ரில். இப்போ இத வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ண போறேன். SnCl2 அண்ட் HCl. சரிங்களா? ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? நைட்ரில ரெடியூஸ் பண்ணும். வாட் இஸ் ரிடக்ஷன்? பேசிக்லி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அப்ப இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்னா ஹைட்ரஜனை கொடுக்கும் இந்த சைனோ குரூப்புக்கு. அப்ப இங்க ட்ரிபிள் பாண்ட் இருக்கிற ஒரு பாண்ட் உடைஞ்சு கார்பன் கூடயும் நைட்ரஜன் கூடயும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். அப்ப RC டபுள் பாண்ட் N. இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்லி நம்ம வந்து சைனோ குரூப் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் கால்ட் ரிடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் இதை நான் ஹைட்ரலைஸ் பண்ண போறேன் in presence of acid. So water எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H plus and OH minus ஸ்பிளிட் ஆகும். So OH minus எங்க போகும்? நம்மளோட சிஸ்டம்ல எங்க பாசிட்டிவ்லி சார்ஜ் சைட் இருக்கும் அந்த இடத்துக்கு போகும். இதுல எது நான் பாசிட்டிவ்லி சார்ஜ் சைட்டா கன்சிடர் பண்ணுவேன்? கார்பன் லெஃப்ட் சைட்ல R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. R குரூப்ல எப்படியும் கார்பன் தான் இருக்க போகுது, அதை பத்தி நான் வரி பண்ண வேண்டாம். ஆனா கார்பன் ரைட் சைட்ல நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு, which is relatively high electronegative. அப்ப கார்பன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற OH மைனஸ் என்ன பண்ணும்? பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ டு ஃபார்ம் அ ஃபிஃப்த் கெமிக்கல் பாண்ட். ஏன்னா கார்பன் சுத்தி லெஃப்ட் சைட்ல ஒரு பாண்ட், ரைட் சைட்ல 2 பாண்ட், ஹைட்ரஜன் கூட 4th பாண்ட் இருக்கு. ஸோ இது வந்து 5th பாண்ட் ஆயிடும், which is unstable. அப்ப இங்க இருக்கிற ஒன் ஆஃப் த பாண்ட்ஸ் நைட்ரஜன் மேல ஷிஃப்ட் ஆகி N மைனஸா மாறிடும். அப்ப இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் நைட்ரஜன் கூட பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆயிடும். ஸோ RCHOH சிங்கிள் பாண்ட் NH2. இப்போ இங்க ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஏன் நடக்கும்னா கார்பன் ஒரே கார்பன் மேல ஆக்சிஜனும் இருக்கு, நைட்ரஜனும் இருக்கு. The problem is ஆக்சிஜன் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கும், நைட்ரஜன் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சிருக்கும். ஒரே கார்பன் மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கிற 2 ஆட்டம் இருக்கும்போது இவங்களுக்குள்ள ரிப்பல்ஷன் வரும். எங்கெல்லாம் ரிப்பல்ஷன் அதிகமோ அங்கெல்லாம் எனர்ஜி அதிகம். ஸோ ஸ்டெபிலிட்டி கம்மி. அப்போ அது மறுபடியும் ஸ்டேபிள் ஆக்கிக்கிறதுக்காக என்ன பண்ணும்னா ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல இருக்க பாண்ட் இங்க கிளீவ் ஆகி இங்க வந்துடும். அப்ப இந்த ஹைட்ரஜன் தன்னோட பாண்டை கம்ப்ளீட்டா கொடுத்ததுனால அது H பிளஸ் தான் நின்றுட்டு இருக்கும். இப்போ இந்த கார்பனை சுத்தி 5th பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ மறுபடியும் இந்த பாண்ட் நைட்ரஜன் மேல ஷிஃப்ட் ஆகி NH2 மைனஸா மாறிடும். அப்ப மறுபடியும் அந்த நெகட்டிவ்லி சார்ஜ் நைட்ரஜன் கூட இந்த H பிளஸ் போய் கனெக்ட் ஆயிடும். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? RC டபுள் பாண்ட் O. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சு. இது NH3 வெளியில போயிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைச்சிருச்சுங்களா? உங்களுக்கு என்ன ஆல்டிஹைட் வேணும், இங்க என்ன R குரூப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த நைட்ரில்ல R குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஸோ நம்ம ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன் பார்த்தாச்சு, ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல நான் வந்து சைனோ குரூப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ சைனோ குரூப்பை ரெடியூஸ் பண்ணி நான் வந்து ஆல்டிஹைடா மாத்திட்டேன். சைனோ குரூப்பை ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன் மட்டும் கிடையாது, இன்னொரு ரியேஜென்ட்டும் இருக்கு, which is called டைபால். டைபாலை பத்தி படிச்சிருக்கீங்களா? டைபால் H அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும்னா ஸ்பெசிபிக்கா நம்மளோட நைட்ரில், நம்மளோட பெரிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரில் எங்காவது இருந்தால் அந்த நைட்ரில ஆல்டிஹைடா ரெடியூஸ் பண்ணும். ஆர் எஸ்டர் இருந்தால் எஸ்டரையும் அதனால ரெடியூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து மற்ற வேற எந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலும் அதை டச் பண்ணாது. ஒரு சில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு சில ரியேஜன்ஸ் சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இப்போ CH3 CH CH CH2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல எது முக்கியமான சைட்? இது வந்து என்னோட நைட்ரல் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது. இது வந்து டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு பிளேஸ். இப்போ இங்க நான் வந்து சாதாரண ரெடியூசிங் ஏஜென்ட போட்டேன்னா அது இந்த இடத்துலயும் போய் ரியாக்ஷன் நடத்தும், இந்த இடத்துலயும் போய் ரியாக்ஷன் நடத்தும். கரெக்டுங்களா? மேபி எனக்கு வர காம்பவுண்ட்ல இந்த இடம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அப்ப சாதாரண ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண முடியாது. அப்ப நான் ஸ்பெசிபிக்கான ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது நைட்ரில மட்டுமே போய்
ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் சூஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா டைபால், இந்த டைபால் வந்து ஸ்பெசிபிக்கா சயனோ குரூப் எங்க இருக்கோ அதை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும், வேற எதையுமே டச் பண்ணாது. சயனோ குரூப்பையும் எஸ்டரையும் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த டைபால்னு சொல்றீங்க, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியேஜென்ட். அந்த டைபாலோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? ஸ்பெல்லிங் எழுதுறேன், பை எனி சான்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. டைபால் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணோம்னா இந்த நைட்ரல ஆல்டிஹைடா ரெடியூஸ் பண்ணிடும். அதே மாதிரி தான் எஸ்டரையும் ரெடியூஸ் பண்ணிடும். எஸ்டரோட ஃபார்முலா என்னதுன்னா ஆர்சி டபுள் பாண்ட் ஓஆர், இதையும் ரெடியூஸ் பண்ணிடும். டைபாலோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? நோ மேம். சரி நான் சொல்றேன். டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, ஏஎல், அலுமினியம் ஏஎல். சரிங்களா? So this is Dibal. It is a kind of reducing agent. அப்ப இதோட அஃப்கோர்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர் பாத்திரலாமா? இதுல வந்து அலுமினியம் எழுதிப்போம். அலுமினியமோட வேலன்சி, அலுமினியம்னால எவ்வளவு கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 3 கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இவங்க ஹைட்ரைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா ஒரு பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப மீதி 2 பாண்ட் எது கூட கனெக்ட் ஆயிருக்கும்? ஐசோபியூட்டைல் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அவங்க தான் சொல்லிட்டாங்க 2 ஐசோபியூட்டைல் இருக்கும்னு. சோ லெஃப்ட் சைட்ல ஒரு ஐசோபியூட்டைல், ரைட் சைட்ல ஒரு ஐசோபியூட்டைல். சரிங்களா? அப்ப ஐசோபியூட்டைலோட ஸ்ட்ரக்சர் தெரியணும் இல்லையா? ஐசோ அப்படிங்கிறது 3 கார்பன்ஸ் இப்படி 7 மாதிரி கனெக்ட் ஆயிருந்தால் this is ஐசோ. ஓகே, ஐசோ போட்டேன். அடுத்தது பியூட்டைல்னு சொல்றாங்க. பியூட்னா எத்தனை கார்பன்? 4 கார்பன். சோ 4, இப்போ இங்க இன்னொரு கார்பனை கனெக்ட் பண்ணி விடுங்க. அப்போ இது 4th கார்பன் ஆயிரும். கரெக்டுங்களா? சோ இதுதான் வந்து ஐசோபியூட்டைலோட ஸ்ட்ரக்சர். சோ CH3 CH CH3. கார்பனோட வேலன்ஸை தான் சாட்டிஸ்ஃபை பண்றேன். அவ்வளவுதான். So this is your Dibal. சரிங்களா? So it is a kind of reducing agent. இது வந்து ஸ்பெசிபிக்கா நைட்ரல் அண்ட் எஸ்டரை மட்டும் ஆல்டிஹைடா ரெடியூஸ் பண்ணிடும். சரிங்களா? ஃபைன். சோ இதுவும் வந்து ஸ்பெசிபிக்கா ஆல்டிஹைடோட ப்ரிப்பரேஷன். இது இல்லாம இன்னொரு ரியாக்ஷன் சொல்றேன். நான் ஸ்டார்டிங் மெட்டீரியல் சொல்றேன், அதுல இருந்து எப்படி ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லுங்க. இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண போற ஆல்டிஹைட் வந்து பென்சால்டிஹைடு. பென்சால்டிஹைடோட ஃபார்முலா என்னது? பென்சீன் கூட ஆல்டிஹைட் அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? சோ என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பென்சீன். பென்சீன் எப்படி பென்சால்டிஹைடா மாத்துறது? உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் தெரிஞ்சாலும் சொல்லுங்க, ஆர் லாஜிக் என்னன்னு சொல்லுங்க போதும். நான் உங்ககிட்ட எந்த ஒரு நேமிங் ரியாக்ஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தெரிஞ்சா சொல்லுங்க, ஃபைன். தெரியலன்னா என்ன லாஜிக்னு சொல்லுங்க. பென்சீனை எப்படி பென்சால்டிஹைடா மாத்துறது? சாதாரண லேமன் டேர்ம்ல சொல்லுங்க போதும். மேம் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா CH4 சப்ஸ்டிடியூட் பண்ணுமா? அவ்வளவேதான். கரெக்டுங்களா? அப்போ இங்க நான் நடத்த போறது ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கரெக்டுங்களா? ரைட், சூப்பர். யாருங்க ஆன்சர் சொன்னது? சுந்தரேசன் மேம். சுந்தரேசன், வெரி குட். சோ பென்சீன்ல 6 கார்பன்ஸ் இருக்கு. 6 கார்பன்ஸ் கூடயும் ஹைட்ரஜன் இருக்கு. அதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு COH வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு கரெக்டா சொன்னாரு. சப்ஸ்டிடியூஷன்ல 2 சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கீங்க. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எதை நான் பண்ணணும்? எலக்ட்ரோஃபிலிக்கா நியூக்ளியோஃபிலிக்கா? கண்டிப்பா ஒரு அரோமேட்டிக் சிஸ்டம், பென்சீன் மாதிரியான சிஸ்டம்ல ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். ஏன்னா பென்சீன் மாதிரியான சப்ஸ்ட்ரேட் வந்து ஒரு எலக்ட்ரான் ரிச் சப்ஸ்ட்ரேட். இது கிட்ட ஒரு நியூக்ளியோஃபைல கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ எலக்ட்ரோஃபைல தாராளமா கொண்டு வந்துடலாம். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடத்துறது ரொம்ப ஈஸி. அப்ப நான் என்னோட எலக்ட்ரோஃபைல் எப்படி இருந்திருக்கணும்? சி டபுள் பாண்ட் OH பிளஸ் இப்படி இருந்திருக்கணும் எலக்ட்ரோஃபைல். கரெக்டுங்களா? அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் போய் ஹைட்ரஜன் H+ வெளியில அமைச்சிட்டு அதுக்கு பதிலா போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல நான் ஜென்ரேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்க நிறைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ்லயும் ஒரு சாப்டர்லயும் படிச்சிருக்கோம். ஹாலோ ஆல்கேன் ஹாலோரேலையும் படிச்சிருக்கோம், ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் ஈத்தர்ஸ்லயும் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை தான் நான் சொல்ல போறேன். புரோமினேஷன், குளோரினேஷன், நைட்ரேஷன், ஃபிரிடில் கிராஸ் அசைலேஷன், ஆல்கைலேஷன் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஞாபகங்களா? இது பாத்தீங்கன்னா ஃபிரிடில் கிராஸ் அசைலேஷன் மாதிரியே இருக்கா? வாட் இஸ் அசைல் குரூப்? RC double bond O பிளஸ் இந்த குரூப்பை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் கால் ஃபிரிடில் கிராஸ் அசைலேஷன். கிட்டத்தட்ட என்னுடைய எலக்ட்ரோஃபைல் அப்படித்தானே இருக்கு, ஆனா ஆருக்கு பதிலா H இருக்கு. கரெக்டுங்களா? அது மட்டும்தான் வித்தியாசம். அப்போ ஃபிரிடில் கிராஸ் அசைலேஷனுக்கு நீங்க என்ன ரியேஜன் போடுவீங்க? ஞாபகம் இருக்கா? RC double bond O Cl போடுவீங்க. அப்புறம் இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு என்ன ஆகும்? இந்த பாண்ட் உடையும். கரெக்டுங்களா? இந்த பாண்ட் உடைஞ்சு இது Cl மைனஸா AlCl3 கூட சேர்ந்து AlCl4 மைனஸா போயிடும். அப்போ யூ கெட் திஸ் எலக்ட்ரோஃபைல். கரெக்டுங்களா? இதுதானே நார்மல் ஃபிரிடில் கிராஸ் அசைலேஷன். ஆனா எனக்கு இப்ப என்ன வரணும்? ஆருக்கு பதிலா ஹைட்ரஜன் போடணும். கரெக்டுங்களா? ரைட்டு, போட்டுக்கலாம். ஆனா the problem is இத பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது வந்து ஃபார்மைல் குளோரைட், ஹைலி அன்ஸ்டேபிள்னு சொல்லியிருக்கேன். இது எங்க பார்த்தோம்? ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன்லயே பார்த்தோம். ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன்ல என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார்மால்டிஹைடா இருக்கணும்னா மை ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஷுட் பி ஃபார்மைல் குளோரைட். ஆனா ஃபார்மைல் குளோரைட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். அதனால என்னால வந்து ஃபார்மால்டிஹைட ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அப்படி பார்த்தா பென்சீன் கூட நான் ஃபார்மைல் குளோரைட போட்டாதான் எனக்கு இந்த ரியாக்ஷனே நடக்கும். கரெக்டுங்களா? ஆனா இந்த ரியேஜன் தான் ஹைலி அன்ஸ்டேபிள் ஆச்சு. அப்போ இதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த ரியேஜென்ட்டை வெளியில இருந்தெல்லாம் ஆட் பண்ண போறது கிடையாது, டெஸ்ட் டியூபுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரிங்களா? எப்படின்னா டெஸ்ட் டியூப்ல பென்சீன் எடுத்துக்கலாம். பென்சீன் கூட கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl போட போறோம். சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்து ஃபார்மைல் குளோரைட் டெஸ்ட் டியூப்லயே ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் வந்து இன்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் டியூப்லயே சுட சுட ரெடி ஆகிறது. சரிங்களா? இன்சிட்டு அப்பவே ரெடி ஆயிரும். ரெடி ஆன உடனே எனக்கு வந்து அது அலுமினியம் குளோரைட் கூட சேர்ந்து எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த எலக்ட்ரோஃபைல் போய் பென்சீன் கூட எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடத்தி வில் எண்ட் அப் வித் பென்சால்டிஹைட். புரிஞ்சுதுங்களா? அப்போ இத போற்றவே கூடாது. இதுக்கு பதிலா கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl போடணும் இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட். அலுமினியம் குளோரைட் போடலாம், இல்லைன்னா FeCl3, ஃபெரிக் குளோரைட் போடலாம். எனி லூவஸ் ஆசிட் போட்டீங்கன்னா யூ எண்ட் அப் வித் பென்சால்டிஹைட். அண்ட் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நேமிங் ரியாக்ஷன். எது என்னன்னு தெரியுங்களா? Gatterman's-Koch reaction. ஓகேங்களா? அண்ட் இத வந்து ஃபிரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன் மாதிரி தான் இருக்கு. பட் ஃபிரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன்ல நான் ஸ்பெசிபிக்கா அசைல் குளோரைட் போட்டிருப்பேன். பட் அசைல் குளோரைட் போடாம அதுக்கு பதிலா நான் கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl போட்டேன் இல்லையா? அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜஸ்ட் ஃபிரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன் சொல்லக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஃபிரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபிரிடில் கிராப்ஸ் ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். சோ இது வந்து மறுபடியும் ஒரு ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் இப்ப எப்படி நான் பென்சால்டிஹைட பென்சீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி பென்சால்டிஹைட தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். பட் மை ஸ்டார்டிங் மெட்டீரியல் இஸ் டொலீன். 3 ரியாக்ஷன் நான் டிஸ்கஸ் பண்ண போறேங்க. டொலீனை பென்சால்டிஹைடா மாத்துறதுக்கு 3 ரியாக்ஷன் இருக்கு. பை எனி சான்ஸ் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் சொன்னா கூட ஓகே. என்ன ரியேஜன் போட்டு அதை பென்சால்டிஹைடா மாத்தணும்? அதுல ஒன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நேமிங் ரியாக்ஷன்.
இதுக்கெல்லாம் மெக்கானிசம் வேண்டாம். ஸோ அதனால நான் மெக்கானிசம்குள்ள போல. ஞாபகம் இல்லைங்களா? ஓகே, நான் சொல்றேன். இந்த ரியேஜென்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, CrO2Cl2. ஞாபகம் இருக்கா? இந்த ரியேஜென்ட்டுக்கு பேர் ஞாபகம் இருக்குங்களா? குரோமைல் குளோரைடு. எஸ். ஸோ டொலீனை குரோமைல் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணா ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆகி இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஹைட்ரலைஸ் ஆகி நம்மளுக்கு வந்து பென்சால்டிஹைட் கிடைக்கும். சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? தொலியில இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 சப்ஸ்டிவெண்ட் வரும். அதே மாதிரி இங்கேயும் OCrOHCl. ஃபைன். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மறுபடியும் ஹைட்ரலைஸ் ஆகி end up with benzaldehyde. சரிங்களா? இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். டொலீனை குரோமைல் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணி டொலீனை ஆக்சிடைஸ் பண்ணி பென்சால்டிஹைடா மாத்தினீங்கன்னா இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஈல ஸ்டார்ட் ஆகும். இட்டார்ட் ரியாக்ஷன். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷனுங்க. குரோமைல் குளோரைட்னாலே நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல வேற எங்கேயுமே பி பிளாக் தவிர வேற எங்கேயுமே குரோமைல் குளோரைட படிக்க மாட்டீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த சாப்டர் இந்த இடத்துல மட்டும்தான் படிப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் CrO3. CrO3 பிளஸ் இது என்னன்னு சொல்லுங்க? CH3CO twice oxygen. இது என்ன ரியேஜென்ட்னு தெரியுங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்தோம், கண்டிப்பா பார்த்திருப்போம். அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு. அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு ஞாபகம் இருக்கா? அசிட்டிக் ஆன்ஹைட்ரைடு. சரி. சோ இதுவும் நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்தரா நீங்க ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா இதுல end up with benzaldehyde. சரி, மூணாவது ரியாக்ஷன் நீங்க யாராவது சொல்லுங்க. மூணாவது ரியாக்ஷன் ஞாபகம் இல்லைங்களா? சரி, நான் இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன், அதுக்குள்ள உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. மேம் குளோரினேஷன். எக்ஸாக்ட்லி. குளோரின் கூட ட்ரீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பென்சைல் டொலீனை பென்சால் குளோரைடு. சோ டொலீனை குளோரின் கூட ட்ரீட் பண்ணுவீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். அப்ப என்ன ஆகும்? டொலீன்ல இருக்கிற இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின் சப்ஸ்டிடியூட் ஆகும். அப்ப CH, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. அதுக்கப்புறம் வாட்டர் போட்டு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணீங்கன்னா 2 குளோரினுக்கு பதிலா 2 OH குரூப் போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். அடுத்து ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி. எப்படி பென்சால்டிஹைடா மாறும்? ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிரும். எஸ், ஒரு வாட்டர் மாலிக்யூல் நிறைய கார்பன் 2 ஆல்கஹால்னால இருக்க முடியாது ரிப்பல்ஷனால. இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும் அண்ட் இந்த பாண்ட் வந்து OH மைனஸா வெளியில போயிடும். ஸோ வில் end up with benzaldehyde. அதுதான். ஸோ ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் யூசிங் டைவால், அப்புறம் இட்டார்ட் ரியாக்ஷன், அப்புறம் கேட்டர்மேன் கோஸ்ட் ரியாக்ஷன், டொலீன் வித் CrO3 அண்ட் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட், அதுக்கப்புறம் டொலீன் வித் குளோரின். இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான். நெக்ஸ்ட் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து வெறும் கீட்டோனை மட்டும்தான் அதுல ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஆல்டிஹைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரில் அண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இதை யூஸ் பண்ணி நான் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ நைட்ரிலோட ஃபார்முலா என்னது?
ஆர் சி ட்ரிபிள் பாண்ட் என். கரெக்ட்டுங்களா? இதை வந்து நான் கிரிக்னார்ட் ரிலேஷன் கூட ட்ரீட் பண்ண போறேன். கிரிக்னார்ட் ரிலேஷன் ஃபார்முலா சொல்லுங்க. கிரிக்னார்ட் ரிலேஷனோட ஃபார்முலா RMGX மேம். RMGX. சோ இதுல நான் சாதாரணமா இந்த ஆரையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நான் இங்க ஆர் பிரைம்னு போட்டுக்கிறேன். இப்போ கிரிக்னார்ட் ரிஏஜென்ட்ல மெக்னீசியம் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும், ஆர் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வரும். இங்க நைட்ரல்ல கார்பன் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமான நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இது மேல பார்ஷியல் நெகட்டிவ் அண்ட் இது மேல பார்ஷியல் பாசிட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆர் என்ன பண்ணும், பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன் அப்ரோச் பண்ணும் அண்ட் இந்த பாண்ட் வந்து நைட்ரஜன் மேல ஷிஃப்ட் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ ஆர் பிரைம் கார்பன், இப்போ இந்த கிரிக்னார்ட் ரிஏஜென்ட்ல இருந்து வந்த ஆர் டபுள் பாண்ட் நைட்ரஜன் என் மைனஸ். அப்ப இந்த என் மைனஸ் கூட யாரு கவுண்டர் அயான் அனுப்பாங்க, கிரிக்னார்ட் ரிஏஜென்ட்ல இருந்து வந்து எம்ஜிஎக்ஸ் பிளஸ். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்ணுவோம். ஹைட்ரலைஸ் பண்ண என்ன ஆகும், மறுபடியும் OH மைனஸ் அண்ட் H பிளஸ் தான் வாட்டர் பிரியும். ஸோ OH மைனஸ் எங்க போகும், இந்த கார்பனுக்கு போகும். மறுபடியும் இந்த பாண்ட் வந்து நைட்ரஜன் மேல ஷிஃப்ட் ஆகி இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட இந்த போய் கவுண்டர் அயானா அட்டாச் ஆயிடும். ஐ மீன் கெமிக்கல் பாண்டே ஃபார்ம் பண்ணிடும். ஸோ ஆர் பிரைம் கார்பன் ஆர் OH NH, இந்த நைட்ரஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் MgX. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்தரா ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இங்க டிரான்ஸ்பர் ஆயிடும் அண்ட் இந்த பாண்ட் வந்து நைட்ரஜன் கூடயே சேர்ந்து வெளியில போயிடும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஆர் பிரைம் கார்பன், இன்னொரு ஆர் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். அவ்வளவுதான். சோ இந்த பாண்ட் இந்த நைட்ரஜன் கூட போச்சுன்னா இந்த நைட்ரஜனுக்கு இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் வரும், அது கூட இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஹைட்ரஜன் போய் கனெக்ட் ஆயிரும். ஸோ ஸோ கீட்டோன்ல ஆர் குரூப்ஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி கிரிக்னார்ட் ரிஏஜென்ட்டையும் நைட்ரலையும் நான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரிப்பரேஷன். அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு அரோமேட்டிக் கீட்டோன் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கீட்டோன் எழுதுறேன், அந்த காம்பவுண்டோட பேர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. இது அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் ரெண்டுமே கீட்டோன் தான். ஐடியா இருக்கா? சோ இதுக்கு பேரு பென்சோஃபீனோன் அண்ட் இதுக்கு பேரு அசிட்டோஃபீனோன். சரிங்களா? இப்ப இது ரெண்டையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பென்சீன். நீங்க சொல்லுங்க, என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியலையும் சொல்லிட்டேன், என் ப்ராடக்டையும் சொல்லிட்டேன். என்ன பண்ணி நான் வந்து பென்சீனை பென்சோஃபீனோனா மாத்தலாம், அவர் என்ன பண்ணி பென்சீனை அசிட்டோஃபீனோனா மாத்துறது. நான் எந்த நேமிங் ரியாக்ஷனையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஜஸ்ட் ரிஏஜென்ட் மட்டும் சொல்லுங்க. பென்சீன்ல என்ன குரூப் அட்டாச் ஆகணும்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க என்ன ரிஏஜென்ட்னு சொல்லிடலாம். அப்ளை நம்ம பார்த்தோமே அதே ரியாக்ஷன் தாங்க. அப்ளை சிந்தரைசன் சொன்னார் இல்லையா, பென்சீன்ல வந்து ஏதோ ஒரு குரூப் அட்டாச் ஆகும்னு சொன்னார் இல்லையா. இப்போ அசிட்டோஃபீனோனை பொறுத்த வரைக்கும் பென்சீன்ல எனக்கு என்ன குரூப் அட்டாச் ஆகும், சி டபுள் பாண்ட் CH3ங்கிற குரூப் அட்டாச் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ பேசிக்லி ஒரு எலக்ட்ரோஃபைலா வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைலை நான் ஜென்ரேட் பண்ணணும்னா நான் என்ன ரிஏஜென்ட் போடணும்,
CH3 C double bond O Cl. கரெக்ட்டுங்களா? இந்த ரியேஜென்ட் பேர் என்னன்னு தெரியுமா? அசைல் குளோரைட் RC double bond O Cl. ஞாபகம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்லயே படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இத வந்து அசைல் குளோரைட்னு சொல்லலாம். இல்ல R குரூப் வந்து ஸ்பெசிபிக்கா CH3 இருக்கிறதுனால இதை வந்து அசிட்டைல் குளோரைடுன்னு சொல்லலாம். Fine. So, in presence of any loose acid, என்ன ஆகும்? கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் கிளீவ் ஆகி பாண்ட்ல இருக்கிற 2 எலக்ட்ரானும் குளோரினுக்கு வந்துடும். ஸோ வி ரெண்ட் ஆஃப் திஸ் எலக்ட்ரோஃபைல். அப்ப இந்த எலக்ட்ரோஃபைல் போய் H பிளஸ் பதிலா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடத்தி இது ரெண்ட் ஆஃப் அசிட்டோஃபினோன். சரிங்களா? ரைட். ஸோ இந்த ரியேஜென்ட்டுக்கு பதிலா நீங்க என்ன ரியேஜென்ட் போட்டா உங்களுக்கு பென்சோஃபினோன் கிடைக்கும்? C6H5 benzene. Yes, exactly. யாருன்னு சொன்னது? டினோ. வெரி குட். சோ இங்க என்ன கிடைக்கும்? என்ன போடணும்? அவர் சொன்ன மாதிரி பென்சீன் வித் C டபுள் பாண்ட் O Cl. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த ரியேஷனுக்கு பேரு பென்சாயில் குளோரைடு. சோ பென்சீன் கூட பென்சாயில் குளோரைடை போடும் போது இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் அகேன் இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் ஹெட்ரோலிட்டிக்கா கிளீவ் ஆகி பாண்ட் இருக்கிற 2 எலக்ட்ரான் குளோரினுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வித் எலக்ட்ரோஃபைல். அந்த எலக்ட்ரோஃபைல் போய் H பிளஸ் பதிலா சப்ஸ்டியூட் ஆகி நம்மளுக்கு பென்சோஃபினோன் கிடைக்கும். இது ரெண்டுமே ஃப்ரிடல் கிராவ்ஸ் அசைலேஷன். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இதோட நம்ம வந்து கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீட்டோன்னா இவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன், ஆல்டிஹைட்னா இவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆனா ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இது போக ரேண்டமா ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்து எனக்கு இது கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா 4 ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸும் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். ஓகேங்களா? ஃபைன். அஃப்கோர்ஸ் ஏதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல் கொடுத்து இந்த ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க நீட்லயோ ஐடிஐலயோ கேட்க மாட்டாங்க. பட் எப்படி கேட்பாங்கன்னா சீக்வன்ஸ் மாதிரி கேட்பாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கூட நிறைய சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து எல்லா சாப்டரோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா படிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ரியேஜென்ட் காம்போ சொன்னாலே அது எந்த ரியேஜென்ட், அது எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை என்னவா மாத்துங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியணும். புரிஞ்சுக்குங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய எழுதி பாருங்க. ஃபைன். ஸோ இதோட வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன்லயே நான் வந்து எல்லா சாப்டரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுலயே ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள டெப்தா போறது கிடையாது. Now we move on to chemical properties of aldehyde and ketone. இந்த சாப்டர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இது. சரிங்களா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இதுல நம்ம நிறைய டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இப்போ என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? இதுல வந்து ஏபி அப்படிங்கிற காம்பவுண்ட ட்ரீட் பண்றேன். ஏபி எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா ஏ பிளஸ் அண்ட் பி மைனஸா ஸ்பிளிட் ஆக போகுது. இந்த பி மைனஸ் போகும். ஏன்னா
is connected with high electronegative atom. So எங்க போகும்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை போய் அப்ரோச் பண்ணி ஃபிஃப்த் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அதே கதை தான். அப்ப இந்த பாண்ட் என்ன ஆகும்? ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகி O மைனஸ் லெஃப்ட் சைட்ல 6 ரைட் இது O மைனஸ் ஆயிரும் இல்லைங்களா? O மைனஸ் கூட யார் அட்டாச் ஆவா? இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஏ தான் அட்டாச் ஆகும், ஏ பிளஸ். ஆர் இப்படி போடுறதுக்கு பதிலா நான் எப்படி போடலாம்? கார்பன் 6 ஹைட்ரஜன் இப்போ பி இது வந்து OAன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? இப்ப பேசிக்கலி நான் என்ன பண்ணிருக்கேன்? திஸ் வாஸ் மை சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட்ல ஏபி போய் அப்படியே ரியாக்ஷன் கரெக்டுங்களா? சப்ஸ்ட்ரேட்ல ரியாக்ஷன் போய் அப்படியே ஆட் ஆகி எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருச்சுன்னா தட் இஸ் கால்ட் அடிஷன் ரியாக்ஷன். ஃபைன். அடிஷன் ரியாக்ஷன்ல இதுல வந்து ஸ்பெசிபிக்கா யாரு ஃபர்ஸ்ட் போய் ஆட் ஆனா? ஏபில எது போய் ஃபர்ஸ்ட் ஆட் ஆச்சு? ஏ பிளஸா பி மைனஸ்? பி மேம். பி மைனஸ் கரெக்டுங்களா? அப்போ அடிஷன்ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் போய் ஆட் ஆனதுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா? ஆல்டிஹைட்லயும் சரி கீட்டோன்லயும் சரி இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸியா அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல இருக்கிற sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பனா மாறிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது ஆல்டிஹைடுக்கும் CH3 C double bond OH CH3 C double bond O CH3 இந்த ரெண்டுலயுமே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா எங்க ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும்னு கேட்பாங்க. எதுல அதிகமா இருக்கும்? ஆல்டிஹைட்லயா இல்ல கீட்டோ வேகமா நடக்கும்னு கேக்குறேன். ஆல்டிஹைட்ல நடக்குமா கீட்டோன்ல நடக்குமா? ஜஸ்டிபிகேஷன் வேணும். சரி, ஜஸ்டிபிகேஷன் வேண்டாம், ரேண்டமா கெஸ் பண்ணு. மேம் ஆல்டிஹைட் மேம். ஓகே, சுந்தரேசன் வந்து ஆல்டிஹைட்ல நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வேகமா நடக்கும்னு சொல்றாரு. வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? சுந்தரேஸ்ல கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி ஆன்சர் இருக்கா? எஸ் சொல்லுங்க மேம். அங்க ஹைட்ரஜன்ஸ் கம்மியா இருக்குதுன்னா நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணதும் கரெக்ட். பட் நீங்க போட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் தப்பு. சரிங்களா? இப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன? என்னோட நியூக்ளியோஃபைல் என்னோட பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை வந்து அப்ரோச் பண்ணுது. கரெக்டுங்களா? இங்கேயும் அதே தான். நியூக்ளியோஃபைல் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை வந்து அப்ரோச் பண்ணுது. இதுல ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுல ஒண்ணுதான் வந்து சுந்தரேசன் சொல்ற ட்ரை பண்றாரு. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணணும்னா கார்பன் ஃப்ரீயா இருக்கணும். கரெக்டுங்களா? கார்பனை சுத்தி நிறைய குரூப் இருந்து கார்பனை ரொம்ப க்ரௌடடா வச்சிருக்குதுன்னா எப்படி ஒரு புது குரூப் போய் கார்பன் அப்ரோச் பண்ண முடியாது இல்லைங்களா? நம்மளோட கீட்டோனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பல்கி குரூப், இதுவும் ஒரு பல்கி குரூப். நான் எழுதினதே மெத்தில் குரூப். கீட்டோன்ல எத்தனை குரூப்ஸ்? ஒரு 6 குரூப். கரெக்டுங்களா? மெத்தில் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன குரூப். ஆனா அதுவே பல்கியர் குரூப்னு சொல்றேன். ஆனா ஆல்டிஹைடை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்ல தான் 6 குரூப் இருக்கு, ஒரு சைட்ல சாதாரண ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ என்னோட ஏன்னா ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பன் வந்து லெஸ் கிரௌடட். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. சுந்தரேசன் அதைத்தான் சொல்ல ட்ரை பண்றாரு. சுந்தரேசன் நீங்க சொல்லும் போது நம்பர் ஆஃப் 6 குரூப்ஸ் ஆல்டிஹைட்ல கம்மியா இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் கிடையாதுன்னா so that's point number 1. Second point என்ன?
நியூக்ளியோஃபார்ம்ல இருக்கிற இந்த 2 ஆர் குரூப்பும் பிளஸ் ஐ குரூப்ஸ் என்ன பண்ணும், டுவர்ட்ஸ் கார்பன் எலக்ட்ரானை புஷ் பண்ணிவிடும். கரெக்டுங்களா? அப்படி டுவர்ட்ஸ் கார்பன் எலக்ட்ரானை புஷ் பண்ணும்போது கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் குறைஞ்சுல போயிடும். அப்புறம் எப்படி இந்த பி மைனஸ் கார்பன் அப்ரோச் பண்ணும்? கொஞ்சம் கஷ்டம். கரெக்டுங்களா? ஆனா ஆல்டிஹைடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளஸ் ஐ குரூப் தான் இருக்கு. அப்போ ரிலேட்டிவ்லி கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்டிஹைட்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ ஆல்டிஹைட் கீட்டோன் இது ரெண்டுல டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் எங்க ரியாக்டிவிட்டி அதிகம்னு கேட்டா ஆல்டிஹைடுக்கு தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் கீட்டோன். இப்போ கூடவே இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். CH3 C double bond O CH2 CH3 இதுவும் கீட்டோன் தான். இப்போ காம்பவுண்ட் ஏ காம்பவுண்ட் பில கன்ஃபியூஷனே கிடையாது. ஆல்டிஹைட் இஸ் மோர் ரியாக்டிவ். ஆனா ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும், யாருக்கு கம்மியா இருக்குன்னு கெஸ் பண்ண முடியும்? மேம் சிக்கு அதிகமா இருக்கும் மேம். ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும்னு சொல்றீங்களா சுந்தரேசன்? எஸ் மேம். ஏன் அப்படி? மேம் அந்த CH2 ரெண்டு பக்கத்துமே பாசிட்டிவ் சார்ஜை புஷ் பண்ணும் மேம். புஷ் பண்ணா பிரச்சனை தானே. அப்போ இல்ல மேம், CH3 வந்து C டபுள் ஓல இருக்க கார்பனை மட்டும் B ல புஷ் பண்ணுது மேம். ஆனா இந்த C காம்பவுண்ட்ல வந்து CH2ன்றது இங்கிட்டும் புஷ் பண்ணும் அங்கிட்டும் புஷ் பண்ணும்ல மேம். இல்ல, we have two different R groups. One is methyl and another one is ethyl. ரெண்டுமே towards carbon electron push பண்ணும். In fact ethyl group இன்னும் ஸ்ட்ராங்கா electron push பண்ணும் towards carbon. சரிங்களா? So methyl விட இன்ஃபேக்ட் எத்திலுக்கு எலக்ட்ரான் புஷிங் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரான் டொனேட்டிங் ப்ராப்பர்ட்டி இன்னுமே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம கார்பன் வந்து இட் இஸ் ஈவன் மோர் கிரவுடட் தேன் பி. கரெக்டுங்களா? சோ இந்த ரெண்டு ரீசன்னாலையும் பிக்கு தான் ஆக்டிவிட்டி அதிகம்னா அதிகமாக சொல்லலாம். சரிங்களா? இதுதான் ஆர்டர். புரிஞ்சுதுங்களா? எஸ். சோ இப்ப நம்ம பார்க்க போறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். இதுல நான் இங்க ஜென்ரலா எழுதி காமிச்சேன் பாருங்க. ஆல்டிஹைடுக்கு ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் எழுதி காமிச்சுனா அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ வேற வேற நியூக்ளியோபைட்ஸ் போட்டு என்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? நான் எழுத போற ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ப்ராடக்டோட பேர் சொன்னேன்னா ஆல்டிஹைட் கூடியங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியும். சரிங்களா? இப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு சில நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுல வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இது வந்து ஆல்டிஹைடுக்கும் அப்ளிகபிள், கீட்டோனுக்கும் அப்ளிகபிள். நான் A/K அப்படின்னு போட்டிருந்தேன்னா அது ஆல்டிஹைடுக்கும் அப்ளிகபிள், கீட்டோனுக்கும் அப்ளிகபிள். நான் ஏதாவது ஒண்ணுக்கு தான் எழுதிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் ஏதாவது ஒண்ணுக்கு தான் எழுதுறேன். சோ ஆல்டிஹைடுக்கும் அப்ளிகபிள், கீட்டோனுக்கும் அப்ளிகபிள். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலா ஆல்டிஹைடு எடுத்துக்கிறேன். சோ திஸ் இஸ் மை ஆல்டிஹைட். இது கூட HCl ஆட் பண்ண போறேன். திஸ் இஸ் மை ரியேஜென்ட். இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H plus and Cn minus ஆ ஸ்பிளிட் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப இந்த Cn minus எங்க போகும்? பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை பார்த்து போகும் டு ஃபார்ம் a நியூ கெமிக்கல் பாண்ட். அப்ப இந்த பாண்ட் ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகி O minus ஆ மாறிடும். அந்த O minus கூட H plus போய் கனெக்ட் ஆயிடும். கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், இங்க Cn, மேல OH. அவ்வளவுதான். சோ இந்த காம்பவுண்டுக்கு பேரு சயனோஹைட்ரன். இந்த பேரு ஹைட்ரஜன் சயனைடு. புரிஞ்சுதுங்களா? அப்ப எங்கேயாவது நீங்க சயனோஹைட்ரன் அப்படின்னு இந்த டேர்மை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த ரியாக்ஷன் ஞாபகம் வரணும். ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ
ஹைட்ரஜன் சயனைட் கூட சேர்ந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி கிடைக்கிற ப்ராடக்ட் தான் சைனோஹைட்ரன் ஞாபகம் வரணும். சரிங்களா? வெரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுங்கிறதுனால நான் ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுக்குமே எழுதி காமிக்கிறேன். பட் இதுக்கு மேல வரப்போற ரியாக்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணுக்கு தான் நான் எழுதி காமிப்பேன். ஸோ இது கீட்டோன் HCN கூட ட்ரீட் பண்ணா H பிளஸ் அண்ட் CN மைனஸ் தான் பிரிஞ்சிடும். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் CN மைனஸ் என்னோட பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன் அப்ரோச் பண்ணும் அண்ட் பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆகி O மைனஸா மாறிடும். அப்போ கார்பன் R R CN மேல OH. ஓகேங்களா? ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் இதுவும் ஆல்டிஹைடுக்கும் அப்ளிகபிள், கீட்டோனுக்கும் அப்ளிகபிள். C டபுள் பாண்ட் O R ஹைட்ரஜன். இப்ப நான் எழுதுறது ஆல்டிஹைடுக்கு மட்டும். நான் இப்ப எழுத போற ரியேஜென்ட்டோட பேர் நான் சொல்றேன், அதோட ஃபார்முலா நீங்க சொல்லுங்க. ஒரு ஃபார்முலா நான் சொல்லிடுறேன், பேர் நீங்க சொல்றீங்களா? எது ஈஸி? எது ஈஸியா அது நீங்க பண்ணுங்க, கஷ்டத்தை நான் பண்றேன். ஃபார்முலா நான் எழுதட்டுமா இல்ல பேர் நான் எழுதட்டுமா? சரி, வெரி குட் வெரி குட். சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட். அவங்க இவங்க கரெக்டா சொன்னாங்க, சல்ஃபேட்னு சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். சல்ஃபைட். யார் சொன்னது? வெரி குட் மேடம். சோ சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட்னு சொல்லலாம், இல்லைன்னா சோடியம் பைசல்ஃபைட் அப்படின்னு சொல்லலாம். சோ திஸ் இஸ் மை ரிஏஜன். சோ இதுதான் போய் என்னோட ஆல்டிஹைட் அப்ரோச் பண்ணோட O மைனஸ் A பிளஸ் நின்றுட்டு இருக்கும். இது கூட வந்து OH. ஸோ ஆப்வியஸ்லி இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆக்சிஜன் என்ன பண்ணும், என்னோட பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பனை போய் அப்ரோச் பண்ணும், பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆயிடும். அந்த O மைனஸ் கூட இந்த Na பிளஸ் போய் எப்படி இருக்கும், கார்பன் ஹைட்ரஜன் 6 மேல O மைனஸ், இது Na பிளஸ். இப்போ இந்த ஆக்சிஜன் தான் இப்போ இந்த கார்பனை அப்ரோச் பண்ணுச்சு. ஸோ ஆக்சிஜன் அவ்வளவுதான். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு அடிஷன் காம்பவுண்ட், அப்படியே போய் ஆட் ஆயிடுச்சு. ஸோ சோடியம் பைசல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான், இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா பேர் கிடையாது. ரைட். அடுத்த சைனோஹைட்ரன் ரொம்ப முக்கியம். இப்ப நான் எழுத போற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். மேபி இதுல ஒரு ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். நான் எழுதுறேன், இந்த ரியாக்ஷன் பார்த்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. இப்ப நான் எழுத போறது ஆல்டிஹைடுக்கோ ஆல்டிஹைட்லயோ இல்ல கீட்டோன்லயோ கிரிக்னார்ட் ரியேஜன் போய் ஆட் ஆச்சுன்னா என்ன ரியாக்ஷன் நடக்க போகுதுங்கிறது தான் எழுத போறேன். இது நம்ம எங்க பார்த்தோம்? ஆல்டிஹைடு இது கிரிக்னார்ட் ரியேஜன். ஸோ மெக்னீசியம் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், ஆர் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ஆர் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணுது, பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகுது. ப்ராடக்ட் எழுதிட்டுன்னா அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எந்த சாப்டர்னு. இது எங்க பார்த்தோம்? கார்பன் ஆர் ஹைட்ரஜன். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜன்ல இருந்து அந்த ஆர் குரூப் இங்க போயிடும். ஸோ மைனஸ் கூட MgX பிளஸ் கவுண்டரையான நிக்குது. ஸோ இதை ஃபர்தரா ஹைட்ரலைஸ் பண்றேன். ஹைட்ரலைஸ் பண்ண என்ன ஆகும்?
O மைனஸ் கூட H பிளஸும் இந்த கவுண்டர் அயான் கூட OH மைனஸும் போய் சேர்ந்துடும். கரெக்ட்டுங்களா? சரி, என்ன ப்ராடக்ட்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? ஆல்கஹால். ஆல்கஹாலே தான். கார்பன் ஆர் ஆர் ஹைட்ரஜன். இது என்ன ஆல்கஹால்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. என்ன ஆல்கஹால் இது? செகண்டரி ஆல்கஹால். அவ்வளவுதான். சோ இப்ப ஞாபகம் வருதா இது எங்க பார்த்தோம்னு? எது சாப்டர்ல பார்த்தோம்? ஆல்கஹால் சாப்டர்ல ப்ரிப்பரேஷனுக்கு கீழே பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஃபார்மால்டிஹைடு கிரிக்னாட் ரியாக்ஷன் கூட ட்ரீட் பண்ணீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைடை தவிர எந்த ஆல்டிஹைடை வேணாலும் கிரிக்னாட் ரியாக்ஷன் கூட ட்ரீட் பண்ணலாம். அப்ப நம்ம செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோன கிரிக்னாட் ரியாக்ஷன் கூட ட்ரீட் பண்ணா டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். கரெக்டா? இல்ல தூக்கம் வந்துருச்சுங்களா? நோ மேம். அப்புறம் ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? வர்ஷா? இல்லைங்க மேம். நான் நினைச்சேன் எல்லாம் தூங்க போயிட்டீங்களா நினைச்சிட்டேன். ஃபைன். சரி, இப்போ கீட்டோனுக்கு எழுதலாமா? சோ கீட்டோனோட ஃபார்முலா இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தான். கரெக்டா 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ்ல விட்டுருவேன். அப்புறம் போய் தூங்கி. இது கூட கிரிக்னாட் ரியாக்ஷன்ஸ் பண்றேன். சரி, இப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? என்ன ப்ராடக்ட் வரும்? மெக்னீசியம் மேல பார்ஷியல் பாசிட்டிவ், ஆர் மேல பார்ஷியல் நெகட்டிவ். இது வந்து கார்பன் அப்ரோச் பண்ணும், பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆயிரும். கரெக்டா? கார்பன் ஆர் ஆர் இப்போ கிரிக்னாட் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஆல்கைல் குரூப். இது O மைனஸ் அண்ட் MgX. சோ இத ஃபர்தரா நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா கார்பன் 3 R குரூப்ஸ் மேல OH. இப்போ எனக்கு ஆல்கஹால் கிடைச்சிருக்கு, டெர்ஷரி ஆல்கஹால். சரிங்களா? சோ இதுவும் இட் இஸ் a kind of நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் தான். சோ இதோட நம்ம 3 ரியாக்ஷன் பார்த்துட்டோம். ஒரு 10-12 ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு மெக்கானிசம் எழுதுறேன், ஒரு சிலதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி தரேன். சோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th ரியாக்ஷன். இப்ப நான் எழுத போறது ஆல்டிஹைடுக்கு மட்டும். ஓகேவா? சோ RC டபுள் பாண்ட் O இது கூட ROH ட்ரீட் பண்றேன். என்னன்னு தெரியுதுங்களா? ROHனா என்ன? இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆல்கஹால். ஆல்கஹால். ஆல்கஹால் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்டிஹைட் கூட 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆயிரும். அந்த O மைனஸ் ஆல்கஹால் ஆர் ஹைட்ரஜன் மேல O மைனஸ், இங்க OR O மைனஸ் கூட இந்த H பிளஸ் போய் கனெக்ட் ஆகி OH மாறிடும். இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஹெமி அசிட்டல். ஹெமி அசிட்டல். நான் பயோமாலிகுல்ஸ் பார்க்கும்போது இது கேட்பேன், அசிட்டல்னா என்ன, ஹெமி அசிட்டல்னா என்னன்னு. அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரி, அடுத்தது 5th ரியாக்ஷன்.
எப்படி நான் ஆல்டிஹைடுக்கு எழுதணும் அதே மாதிரி நான் கீட்டோனுக்கு எழுத போறேன். ஸோ கீட்டோன் RC டபுள் பாண்ட் O R. இப்போ இது கூட 1 mole ஆஃப் ஆல்கஹால். ஸோ RO மைனஸ் அண்ட் H பிளஸ். ஸோ RO மைனஸ் எங்க போகும், இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும் அண்ட் இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இது என்னது, கீட்டோன் வித் 1 mole of ஆல்கஹால். அப்போ ஃபர்தரா அதே மெக்கானிசம் தான். ப்ராடக்ட் என்ன வரும் நீங்க சொல்றீங்களா, கார்பன் ஆர் ஆர், இப்ப ஆல்கஹால்ல இருந்து அந்த OR, அப்புறம் O மைனஸ், அந்த O மைனஸ் கூட இந்த H பிளஸ் போய் கனெக்ட் ஆயிடும். இப்போ ஆல்டிஹைட்ல 1 mole ஆஃப் ஆல்கஹால் போய் ஆட் ஆச்சுன்னா the product is hemiacetal. இதுவே கீட்டோன்ல 1 mole ஆஃப் ஆல்கஹால் போய் ஆட் ஆச்சுன்னா this is called hemiketal. hemiketal புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறமே ஒரு சில கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன், சரிங்களா? சோ தட் இது எங்க எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரணும், சரிங்களா? ஃபைன். சோ சிக்ஸ்த் கொஸ்டின், சிக்ஸ்த் ரியாக்ஷன், இது வந்து ஆல்டிஹைடுக்கு மட்டும்தான். ஆல்டிஹைட் வித் 2 moles of alcohol. நான் இந்த ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஆல்டிஹைட்ல ஆக்சிஜனை ரைட் சைட் ஃபேஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல்கஹால் ஹைட்ரஜன்ஸும் சேம் வரும். ஸோ H2O. அப்போ கார்பன் லெஃப்ட் சைட்ல R குரூப், ரைட் சைடு கீழே ஹைட்ரஜன். இப்ப இந்த டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் இந்த ஆக்சிஜன் கூடயும் இன்னொரு பாண்ட் இந்த ஆக்சிஜன் கூடயும் கனெக்ட் பண்ணுங்க. ஆக்சிஜன் OR, அவ்வளவுதான். சோ ஆல்டிஹைட 1 mole ஆஃப் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ண ஹெமிஅசிட்ல 2 moles ஆஃப் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்றீங்க. சோ தி ப்ராடக்ட் இஸ் அசிட்டல். Aldehyde with, ketone with 2 moles of alcohol. Product என்ன வரும் கெஸ் பண்றீங்களா? ப்ராடக்டோட பேரு அதே மாதிரிதான் வரும். ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியலையா? ஹெமிஅசிட்டல், ஹெமிகீட்டல், அசிட்டல். அப்ப அடுத்தது என்ன வரும்? எலிமினேட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. மேம் கீட்டல். கீட்டல் தான், பட் ஸ்ட்ரக்சர் H2O ரிமூவ் ஆயிட்டு RRC சிங்கிள் பாண்ட் ஆயிரும் மேம். So this is ketal. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஓகே. சோ அடுத்ததும் ஆல்டிஹைட் கூடயும் கீட்டோனும் ஒரு
ரியாக்ஷன் பண்ண அண்ட் அமோனியால இருந்து டிரைவ் பண்ணக்கூடிய அமோனியா டெரிவேட்டிவ்ஸ். சரிங்களா? சோ இங்க என்னன்னா நம்மளோட அந்த அமோனியா டெரிவேட்டிவ்க்கும் அமோனியா ஃபார்முலா என்னதுங்க? அமோனியாவோட ஃபார்முலா என்னதுங்க? NH3 மேம். எஸ். சோ இங்க நான் எழுத போறது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதனால வந்து நான் ஏதாவது ஒண்ணுக்கு தான் எழுத போறேன், ஷார்ட்கட்டோட தான் எழுதுறேன். ஒரிஜினல் ரியாக்ஷன் கடைசியில ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் எழுதி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆல்டிஹைட். அமோனியா எப்படி இருக்கும்? NH இங்கிருந்து 2 ஹைட்ரஜன் தூரம். சோ கார்பன் மேல 6, கீழே ஹைட்ரஜன் கூட கனெக்ட். போன தடவை நம்மளுக்கு ரெண்டு குரூப் டபுள் பாண்ட ஸ்பிளிட் பண்ணோம். இங்க டபுள் பாண்ட ஸ்பிளிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா நைட்ரஜன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? நான் சொல்றது ஷார்ட்கட் தான். ஒரிஜினல் மெக்கானிசம் நான் உங்களுக்கு கடைசியா ஒரே ஒன்று மட்டும் எழுதி காமிக்கிறேன், அவ்வளவுதான். சரிங்களா? சோ இதுக்கு பேரு அமோனியா, இதுக்கு பேரு இமீன். புரிஞ்சுதுங்களா? இமீன். சோ இமீனுங்கிறது எப்பவுமே இந்த இமீனோட ஃபார்முலா இது, அசிட்டிலோட ஃபார்முலா இது, கீட்டலோட ஃபார்முலா இதுன்னு ஃபார்முலாவை ஞாபகம் வைக்காதீங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அசிட்டில் அப்படிங்கிறது எனி ஆல்டிஹைட், அசிட்டில் அப்படிங்கிறது எனி ஆல்டிஹைட் வித் 1 மோல் ஆஃப் ஆல்கஹால் கூட சேர்ந்து வர ப்ராடக்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அங்க போய் மெக்கானிசம் எழுதிக்கோங்க. ஹெமி அசிட்டலுக்கு இதான் ஃபார்முலா, ஹெமி கீட்டலுக்கு இதான் ஃபார்முலான்னு இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபைன். அடுத்தது 9th ரியாக்ஷன். இதுவும் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். அமோனியால இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் ஒரு R குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். வாட் இஸ் திஸ்? இது என்னதுன்னு தெரியுதுங்களா? அமோனியால இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா R குரூப் சப்ஸ்டிடியூட் பண்ணா அது பேர் என்னது? RNH2. அமீன். அமீன் இல்லைங்களா? அமீன். ஃபார்முலா மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். பேர் நான் சொல்லுவேன். இன்னொரு 15 மினிட்ஸ் தான், டார்ச்சர் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். கார்பன் ஆர் ஹைட்ரஜன் H டபுள் N R அவ்வளவுதான். டபுள் அவ்வளவுதான் சாமி. சோ இமீன் தான், ஆனா இங்க ஹைட்ரஜனுக்கு பதிலா R இருக்கு. அப்ப இது பேர் வந்து சப்ஸ்டிடியூட்டட் இமீன். This is also called as Schiff's base. சரிங்களா? Schiff's base. Schiff's baseம் Schiff's reagentம் வேற வேற கண்ணா. Schiff's reagent நீங்க லேப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க ஆல்டிஹைட் கீட்டோன்ல, ஆல்டிஹைடோட கன்ஃபர்மேட்டரியா. பட் அது வேற. Schiff's base is different from Schiff's reagent. Schiff's reagent is a kind of dye. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? ஃபைன். So this is your substituted imine. சரி, அடுத்தது இப்ப நான் எழுத போறதும் இட் இஸ் applicable for both aldehyde and ketone. இங்க அமோனியால இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் OH சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். பை எனி சான்ஸ் இதுக்கு பேர் தெரியுமா? This is called hydroxyl amine. இதுவும் பயோமாலிகூல்ஸ் எடுக்கும்போது நான் கேட்பேன். ஹைட்ராக்சியல் அமீன். ஸோ வாட்டர் வெளியில வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? H2O.
டபுள் பாண்ட் NOH. ஸோ இதுக்கு பேரு ஆக்சைன். ஓகேங்களா? அடுத்தது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். இது ரொம்ப ஃபேமஸான ரியேஜென்ட் எழுத போறது. அமோனியால இருக்க ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா I'm going to substitute NH2. NH2 bond NH2. இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஹைட்ரஜன். வெரி குட். ஷானு பதில் சொன்னது? எஸ் மேம். எஸ், வெரி குட் ஷானு. இட் இஸ் ஹைட்ரஜீன். ஸோ ப்ராடக்ட் வெளியில போயிருமா, ஐ மீன் வாட்டர் வெளியில போயிருமா? ப்ராடக்டோட பேரு ஹைட்ரசோன். சரிங்களா? அடுத்தது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். ஆல்டிஹைடுக்கு மட்டும் எழுதுறேன். இதுக்கு பேரு ஹைட்ரசீன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? NH2 NH2. இந்த ஹைட்ரசீன்ல இங்க இருக்கிற ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா ஒரு பென்சீனை போடுறேன். So this is called phenyl hydrazine. Phenyl group substitute ஆயிருக்கு, அதனால phenyl hydrazine. அப்போ ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லுங்க. கார்பன், R ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் நைட்ரஜன், NH, இதுதான் ஃபார்முலா. சோ ஹைட்ரசீன் தான் ப்ராடக்ட் வாஸ் ஹைட்ரசோன். அப்போ ஃபினைல் ஹைட்ரசீன் அப்போ ப்ராடக்ட் எப்படி இருந்திருக்கணும்? ஃபினைல் ஹைட்ரசோன். அவ்வளவுதான். எஸ். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான ரியேஜென்ட். இதுவும் அப்ளிகபிள் ஃபார் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னங்க? இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது? ஃபினைல் ஹைட்ரஜன். ஃபினைல் ஹைட்ரஜன். இதுல இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் கார்பன் இல்லையா? இதுல செகண்ட் கார்பன் அண்ட் ஃபோர்த் கார்பன்ல நான் வந்து நைட்ரோ குரூப்பை சப்ஸ்டிவெண்டா போடுறேன். ஓகேங்களா? அப்ப இதுக்கு பேர் என்ன? 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். வெரி குட். ஸோ 2,4 டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரஜன். இப்போ வாட்டர் வெளியில போயிடுச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்? கார்பன், ஆர் ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் டைரக்டா நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிரும், NH, NO2 and NO. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன? 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசோன். இல்லைன்னா அது ஜென்ரலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா 2,4 DNP டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாட் இஸ் DNP? DNP டைநைட்ரோஃபினைல தான் DNPன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது கடைசி
இது ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன். இப்ப நான் எழுத போறது பை எனி சான்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் போத் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். இது உங்களோட ஹைட்ரஜீன் தான். அந்த ஹைட்ரஜீன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை நான் எடுத்துட்டேன். சரிங்களா? எடுத்துட்டு சி டபுள் பாண்ட் ஓ NH2 அப்படிங்கிற குரூப்பை அட்டாச் பண்ணிட்டேன். சரியா? ஸோ ஆஸ் யூஸ்வல் வாட்டர் எலிமினேட் ஆக போகுது. பட் இதோட பேர் என்னது? இந்த ரியேஜென்ட்டோட பேர் this is called semicarbazide. அப்போ வாட்டர் எலிமினேட் ஆகும் H2O. வெளியில போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. சரி, ப்ராடக்ட் என்னன்னு சொல்றீங்களா? ப்ராடக்டோட பேர். if the reagent is semicarbazide, அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? செமிகார்பசோன். அவ்வளவுதான், செமிகார்பசோன். சரி, இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எழுதுறேன். இந்த 14th ரியாக்ஷனுக்கும் இப்ப நான் எழுத போற ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லணும். ஸோ நான் எழுதின 14th ரியாக்ஷனுக்கும் அடுத்த ப்ளூ கலர்ல நான் எழுதியிருக்கிற ரியாக்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேம் பாண்ட் ஆகிற NH2 குரூப் வேறையா இருக்கு மேம். கரெக்ட். ரெண்டுலயுமே நான் எழுதியிருக்கிறது செமி கார்பசைட் தான். என்னோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து ஆல்டிஹைட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் கரெக்ட், செகண்ட் ரியாக்ஷன் தப்பு. அந்த ரியாக்ஷன் நடக்காது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலயுமே இப்ப நம்ம ஒரு 14 ரியாக்ஷன்ஸ் பார்த்திருக்கோம். எல்லாத்துலயுமே வாட் வாஸ் காமன்? இதுதான் என்னோட நியூக்ளியோஃபைல். கரெக்டுங்களா? வேற வேற நியூக்ளியோஃபைலா இருந்தாலும் பேசிக்கலி அதோட வேலை வந்து நியூக்ளியோஃபைல் மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும். அப்ப செமி கார்பசைட் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணி இருந்திருக்கணும். அந்த நியூக்ளியோஃபைல் தான் போய் ஆல்டிஹைட் அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு புது ப்ராடக்ட் கொடுத்துச்சு இல்லைங்களா? ஆனா நான் எழுதினதுல 14th ரியாக்ஷனும் செமி கார்பசைட் தான், இதுவும் செமி கார்பசைட் தான். பட் நான் ஏன் இது தப்பு, இந்த ரியாக்ஷன் நடக்காது, இது ஏன் நடக்கும்னு சொல்றேன்னா, நியூக்ளியோஃபைலுங்கிறது பேசிக்கலி எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நம்மளோட இந்த செமி கார்பசைடை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் இருக்கு பாருங்க, இது வந்து கார்பனைல் குரூப். இது ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ பேசிக்லி இதுல வந்து எந்த ஆட்டம் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணுதுன்னா நைட்ரஜன். ஸோ இந்த நைட்ரஜன் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணி என்னோட கார்பனை போய் அப்ரோச் பண்ணி ரியாக்ஷன் நடத்துது. இந்த ரெண்டு நைட்ரஜன்னாலையும் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ண முடியாது. பேசிக்கலி நியூக்ளியோஃபைலுங்கிறது எலக்ட்ரான் ரிச். கரெக்டுங்களா? ஆனா இந்த ரெண்டு நைட்ரஜனும் கார்பனைல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த கார்பனைல் குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்கா நைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணிக்கும். உங்களுக்கு வேணா பாக்குறதுக்கு 3 நைட்ரஜனும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆக்சுவலி கார்பனைல் குரூப் கூட அட்டாச் இருக்கிற அந்த ரெண்டு நைட்ரஜனுக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா இந்த நைட்ரஜனுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா கார்பனைல் குரூப்பை விட இது தள்ளி இருக்கு. அப்ப இந்த நைட்ரஜன் தான் எலக்ட்ரான் ரிச். இதனாலதான் ரொம்ப ஈஸியா நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணி அடிஷன் ரியாக்ஷன் நடத்த முடியும்.
ஆனா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், கார்பனைல் குரூப்புக்கு டைரக்டா அட்டாச்சா இருக்கிற நைட்ரஜனை போய் நான் நியூக்ளியோஃபைலா காமிச்சிருக்கேன். அப்சல்யூட்லி ராங். இப்படி நடக்காது. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனிங் கொஸ்டின். ரைட், ஃபைன். இப்போ அடுத்தது போலாங்களா? எஸ் மேம். ஃபைன். ஸோ இதோட வந்து நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ணுதுங்கிறதுக்கான ரியாக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். சி டபுள் பாண்ட் ஓ, இது வந்து உங்களோட ஹைட்ரஜன்ல 3 நைட்ரஜன்ல இந்த நைட்ரஜன் தான் நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ண முடியும். இந்த நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரான் ரிச் நைட்ரஜன் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும் அண்ட் பாண்ட் வந்து ஆக்சிஜன் மேல ஷிஃப்ட் ஆயிடும். O மைனஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் NH C டபுள் பாண்ட் O NH2. கரெக்டுங்களா? நைட்ரஜன் அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யூஸ் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. ஆனா நைட்ரஜன் ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், பாசிட்டிவ் சார்ஜை பேர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும், பாண்ட்ல இருக்கிற இந்த ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் உடைஞ்சு நைட்ரஜன் எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஓகேங்களா? அதுவும் திரும்ப அதோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்கும். இது H+ போய் இந்த O- கூட அட்டாச் ஆயிடும். கார்பன் ஆர் ஹைட்ரஜன், இப்போ இங்க இருக்கிற H+ போய் O- கூட அட்டாச் ஆயிடுச்சு. நைட்ரஜன் திரும்ப இதுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. NH C டபுள் பாண்ட் O NH2. ரைட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட். ஏன்னா ஒரே கார்பன் மேல நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா ரிப்பல்ஷனால ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்போ இந்த பாண்ட் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் H+ வெளியில போயிடும். அப்ப இந்த பாண்ட் வந்து OH- வெளியில போயிடும். ஸோ H+ OH- சேர்ந்து H2 வெளியில போயிடும். ஸோ the final product is carbon or hydrogen double bond nitrogen NH C double bond O NH2. ஸோ இதுதான் வந்து என்னோட செமி கார்பசோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ஒரிஜினல் மெக்கானிசம். ஷார்ட்கட்டோட எழுதிக்கல, ஷார்ட்கட் இல்லாம திஸ் இஸ் தி ஒரிஜினல் மெக்கானிசம். புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ஃபைன். ஸோ இதோட நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் முடிச்சுது. கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன். சரி, அதை நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு வாங்க. இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்னு ஒரு சின்ன ரீகேப்போட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம். அப்புறம் டைவால் யூஸ் பண்ணி எப்படி சைனோ குரூப் அண்ட் எஸ்டர் ரெடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் டைவாலோட ஃபுல் ஃபார்ம், அதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பென்சீன் எப்படி பென்சால்டிஹைடா மாத்துறது, டொலீன் எப்படி பென்சால்டிஹைடா மாத்துறது அப்படிங்கிற ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கீட்டோனோட ப்ரிப்பரேஷனுக்கு போயிட்டோம். கீட்டோன்ல வந்து ட்ரிக்னாட் ரிஏஜென்ட்டையும் நைட்ரல் குரூப்பையும் ரியாக்ட் பண்ணி எப்படி கீட்டோனா மாத்துறது, அப்புறம் ஃபுல்கிராஸ் அசைலேஷன் எப்படி கீட்டோனை ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. அதுல ஆல்டிஹைட்ல எப்படி நடக்குது, கீட்டோன்ல எப்படி நடக்குதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகம்ங்கிறத பார்த்தாச்சு. ஆல்டிஹைடுக்கு தான் ரியாக்டிவிட்டி அதிகம். அதுக்கப்புறம் கீட்டோன்ஸ்லயே வந்து நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா ரியாக்டிவிட்டி கம்மியாயிட்டே வருங்கிறத பார்த்தாச்சு. அதுக்கான ரீசனும் பார்த்தோம்.
அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல்ஸ் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் அதுல ரொம்ப முக்கியமா இந்த செமி கார்போசைட்ல எப்படி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும், எந்த நைட்ரஜன் நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணுங்கிறதுலாம் பார்த்தாச்சு. சரிங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃபிஷன் ரிடக்ஷன் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஃபைன். ஏன்னா அதோட ரியேஜன்ஸ் மட்டும் பார்த்துவாங்க அண்ட் எது என்ன குரூப் ரெடியூஸ் ஆகி என்ன ப்ராடக்டா மாறுதுங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. சரிங்களா? ஃபைன். ஸோ யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ டவுட் இல்லைன்னா கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார். மேம் ஓகே சார். சார் சார் ஓகே. தேங்க்யூ மேம். பாய். குட் நைட். தேங்க்யூ மேம். Sir, thank you, sir.